எந்நேரமும் அல்லாஹ் ஒரு அடிப்படைய வாழ்க்கையை சொல்றான். இது இருந்தால் அதற்கு கூலி அல்லாஹ் எப்படி சொல்லலாம் தெரியுமா? வமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு. எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான், இதற்கு இந்த கூலி, இதற்கு இந்த கூலி, இதற்கு இந்த கூலி, இதற்கு அதிகமான கூலி. ஆனா ஒன்றே ஒன்றுக்குத்தான், யார் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அவன் மீது காரியங்களை ஒப்படைக்கிறார்களோ அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கு அவன் போதுமானவன். இப்ப நாங்க சொல்றது எங்களுக்கு எங்கட அல்லாஹ் போதுமானவன் சொல்றது தானே. இப்ப நாங்க என்ன சொல்ல, ஹஸ்பன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்ன, எங்களுக்கு எங்கட அல்லாஹ் போதுமானவன். ஆனா அல்லாஹ் சொல்றான், யார் என் மீது தவக்குல் வைப்பார்களோ அவர்களுக்கு அவன் போதுமானவன். அப்படின்னா என்ன? நான் போதுமானவன். அல்லாஹ்வின் மீது காரியங்களை ஒப்படைங்க. எந்த காரியமா இருந்தாலும் நீங்க இஸ்திகாரா அந்த பழக்கம் வரணும். இஸ்திகாரா தொழுதுட்டு துவா கேட்டு காரியங்களை அல்லா இடத்துல ஒப்படைக்கிறது, அல்லா இடத்துல துவா கேட்கிறது. யா அல்லாஹ் நான் அந்த காரியத்தை செய்ய போறேன், இதுல கைரத்தா யா அல்லாஹ். துவா கேட்டு கேட்டு ஆரம்பிங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அல்லாஹ்விடத்துல நீங்க தவக்குல் வைங்க, முழுமையான தவக்குல வைங்க. யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று அல்லாஹ் 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 என்று அல்லாஹ் அழைக்கிற உள்ளம் வேண்டும். எல்லாமே காசு கொடுத்து அதால இது இதால இதுன்னு வாங்கின உள்ளத்துக்கு ரப்புட உதவியை பெறது தெரியாம போயிடுச்சு. சில மனிதர்கள் ரப்புட உதவியோட வாழ்றாங்க சகோதரர்களே. ரப்பு எப்படி உதவி செய்வான்னு தெரியாது, அல்லாஹ்வோட உதவி எப்படி வரும்னு தெரியாது. நான் நினைச்சு கூட பார்க்கல இது நடக்கும் என்று. ஆனா இது நடந்தது என்று நீங்க புருவம் உயர்த்துற அளவுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். தவக்குல் வைங்க. தவக்குல்னா என்ன? எங்கட உள்ளத்தை அல்லாஹ் இடத்துல ஒப்படைக்கிறது. யா அல்லாஹ் எனக்கு கவலை இருக்குது, நீக்கிறியா அல்லாஹ். எனக்கு பிரச்சனை இருக்குது, நீக்கிறியா அல்லாஹ். குடும்பத்துல பிரச்சனை, நீக்கிறியா அல்லாஹ். நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் உன் மீது தவக்குல் வைக்கிறேன் யா அல்லாஹ். இந்த தவக்குலை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அல்லாஹ் சொன்னா நான் போதுமானவன். அல்லாஹ் போதுமானவனா ஆகிவிட்டால் வேறு யார் வேண்டும்? உலகத்தில் வேற யாரும் தேவையில்லை. அல்லாஹ் போதுமானவன் ஆகிறான். எனவே 10வது அம்சம், இந்த 10 அம்சங்களுக்கும் தான் அல்லாஹ் சொல்றானே, அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அல்லாஹுடைய சிந்தனையால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுதுன்னு அல்லாஹ் சொல்றானே. இந்த திக்ர் என்பது அல்லாஹ்ட அந்த திக்ரால உள்ளங்கள் அமைதி பெறும் அல்லாஹ் சொல்றானே. அந்த திக்ர் என்பதனுடைய விரிவாக்கம் தான் இந்த 10 விஷயங்கள். இதான் திக்ர். உங்களோட வாழ்க்கையில ஈமான் திக்ர், நம்பிக்கை சார்ந்த இறை சிந்தனை, இஹ்லாஸ் நம்பிக்கை சார்ந்த திக்ர் இறை சிந்தனை, சுக்ர் அதுவும் திக்ர். அல்லாஹ் நினைக்கிறதா நன்றி செலுத்துறீங்க, அல்லாஹ் நினைக்கிறீங்க பொறுமை செய்றீங்க, எல்லாமே திக்ர். எனவே இந்த திக்ர் தான் உங்களோட உள்ளத்துக்கு நிம்மதியை அமைதி